1200க்கு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுக்கோ அல்லது 3 ஆண்டுக்கோ இந்த 2 கேட்டகரிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே புதுசாக ஒரு வேர்டு என்னன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ இங்கே இந்த மாதிரி மெத்தட் நம்ம பார்த்ததே இல்லைங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்டுக்கு நான் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அசல் வேல்யூ நம்ம நோட் பண்ணிடுவோம். அசல் வேல்யூ 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, காலம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு. இப்போ ஓராண்டுன்னு இருக்கா, இப்போ என்ன கண்டிஷன், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அழகாக இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ இந்த 1 2 I2 10 5%, இங்கே 1 2 2ன்னு வருமா, இப்போ காலம் 2ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போது 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலா வரும், CI - SA அப்படிங்கிற போது P × R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தானே பார்த்துருந்தோம். இதவே அப்ளை பண்ணிடலாம். ஆரம்பத்தில் அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, ஆனால் நம்ம எடுக்க போகிறது என்னன்னா 5%. இந்த அரையாண்டு கான்செப்ட்டுக்கு என்னன்னா 10க்கு பதிலாக 5% தான் நம்ம எடுக்க போகிறோம். வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணுமா, அப்போ 5/100 இன்ட்டு இன்னொரு ஒரு 5/100. இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 25 100, ஓரஞ்சு 5, இங்கே 4 20, அடுத்து 1 4 முன்னாங்க 12. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன, 3 ரூபா. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தனி வட்டி கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாக, அதாவது 10,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் இருக்குது, 2% ஆண்டு வட்டி, மொத்தம் 4 வருஷமா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 2%மா, 4 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவு, 8% தான் வட்டியாக கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த 10,000ல் 8% பார்த்தாவே போதும். ரொம்ப சிம்பிளானதானே. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 10%, இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 100 தான் 1%. அப்போ 100ங்கிறது 1%னா 8% கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 800ங்கிறது கிடைக்கும். ஸோ